ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, மிக மிக அவசரமாக ஷீரடியிலிருந்து உன்னோடு ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். மிக முக்கியமான சந்தோஷமான செய்தியை, வெற்றி செய்தியை உன்னிடம் சொல்ல வந்த என்னுடைய வார்த்தைகளை சிறிதும் நிராகரிக்காமல் எனக்காக முழுவதுமாக கேட்டுக்கொள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னை விட்டு கஷ்டங்கள் விலகப் போகின்றது. இன்பங்கள் சேர இனி உன்னுடைய வாழ்க்கை நலமாக இருக்கும். நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி உன்னுடைய வாழ்க்கை இனி மிகவும் அமைதியாக மாறும். மனதிற்குள் பல ஆர்ப்பாட்டங்கள் இருந்தது அல்லவா? சூறாவளியைப் போல சில விஷயங்கள் உன் வாழ்க்கையை போட்டு பாடாய்படுத்தி விட்டது. மனதிற்குள் இருக்கின்ற பயம் அனைத்தும் இனி தீர்ந்துவிடும். உன் வேண்டுதலை தள்ளி போட்ட நாட்கள் முடிந்தது. இனி உன்னுடைய வேண்டுதல் சர்வ நிச்சயமாக நிறைவேறி உனக்கானதையும் நீ தேடியதையும் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்க முடிவெடுத்து விட்டேன். என் அன்பு குழந்தையே, நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன். நீ நினைத்தது நடக்கப் போகின்றது. கேட்டது உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ செல்லும் விஷயங்களிலெல்லாம் வெற்றி வந்து உன்னை சேரும். நல்ல விஷயங்களுக்காக நீ எனக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பாய். நடக்கப் போகின்ற அத்தனை நல்ல விஷயங்களுக்காகவும் நீ எனக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கப் போகின்றாய். உன் மீது அக்கறை செலுத்த, உன் மீது கவனம் செலுத்த, உன் வாழ்வின் மீது நலனை கொடுக்க, முன்னேற்றத்தை கொடுத்து, உன் பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வர இந்த சாயிநாதனின் துணை எப்பொழுதும் உன் வாழ்வில் இருந்து கொண்டே இருக்கும். நீண்டு கொண்டே போகும் இந்த கவலைகளுக்கு எல்லாம் என் கரங்களால் முற்றுப்புள்ளியை வைத்து விட்டேன். சகல தேவதைகளும் அஷ்டலட்சுமிகளும் உனக்கு ஆசிகளை வழங்கும்படி இன்றைய நாள் நல்ல தினமாக உன் வாழ்க்கையில் அமைந்திருக்கின்றது. உன்னுடைய மனம் மகிழும்படியாக பல நல்ல செய்திகளும் நல்ல தகவல்களும் உன் வாழ்வில் இனி கிடைத்தபடியே இருக்கும். வாழ வழி இல்லை என்று எல்லாம் கவலைப்படாதே. 1000 வழிகளை உனக்காக நான் காண்பிப்பேன். என்னுடைய நாமத்தை நீ ஜெபிக்கும் பழக்கத்தை எப்பொழுதும் வைத்திரு. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கவலைகளை எல்லாம் விளம்பரப்படுத்தி பயனில்லை. அதை யாரும் வாங்க மாட்டார்கள். உன்னுடைய கவலைகளை என்னுடைய பாதங்களில் ஒப்படைத்து விடு. வாழ்க்கையில் போராடும் பொழுது கைத்தட்டி உற்சாகப்படுத்த விரும்பாத பலரும் வெற்றியடைந்த பின் உனக்கு கைகுலுக்க நிச்சயம் வருவார்கள். நீ தடுமாறும் பொழுது தாங்கி பிடிக்க நான் இருக்கின்றேன். உன்னுடைய உண்மையான நண்பனாக, தாயாக, தகப்பனாக அனைத்து ரூபங்களிலும் வந்து நான் உன்னை நிச்சயம் தாங்கி பிடிப்பேன். வருத்தப்பட்டு நீ மனதிற்குள் அழுகின்ற அந்த அழுகையின் வெளிப்பாடு உன் கண்களில் கண்ணீராக வருகின்றது. அந்த கண்ணீர் துளிக்கு மதிப்பு அதிகம் என் குழந்தையே. எந்த விஷயத்திற்காக நீ மனமுருகி என்னிடம் கண்ணீர் சிந்தி கேட்டாயோ, அழுதாயோ, அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தில் முடியக்கூடிய விஷயமாக நான் மாற்றியும் தருவேன். உன்னுடைய உதடுகளில் இருந்து வெளிவரக்கூடிய வார்த்தை என்பது வலிமையானது. உன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பானது அழகானது. உன்னுடைய வாழ்க்கையும் மிகவும் அற்புதம் நிறைந்ததாக மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையை நான் மிகவும் அற்புதம் நிறைந்ததாக மாற்றியும் தருவேன். நீ கவலைப்படாதே. போராடுகின்றோமே என்று கலங்காதே என்னுடைய குழந்தையே. போராடினால்தான் வெற்றி கிடைக்கும் என்று முயன்று கொண்டே இரு. நிதானமாக யோசிக்க பழகு. எதிர்த்து நிற்க வேண்டிய விஷயத்தில் எதிர்த்து நில். ஓடி ஒளியக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையும் கண்டு ஓடி ஒளியாதே. எதிர்த்து நில். தைரியமாக செயல்படு. கிடைத்தால் வெற்றி, இல்லை என்றால் தோல்வி. தோல்வியில் கூட பாடத்தை கற்றுக்கொண்டு அது உனக்கான அடுத்த வெற்றியின் படிக்கட்டாக நீ மாற்றிக்கொள். வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல. உன்னிடம் திறமையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கின்றது. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். இனி உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நல்லதே நடக்கும்.